வணக்கம். Tally ERP9 வெர்ஷனை தமிழில் கற்றுக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி செஷன் 6ஓட தொடர்ச்சியாக செஷன் 7 நம்ம பார்த்துட்ருக்கோம். செஷன் 7ல் WCC என்டர்பிரைசஸ் இந்த கம்பெனியோட டிரான்சாக்ஷன்ஸை என்ட்ரி பண்ண போகிறோம். இந்த கம்பெனிக்கு தேவையான வவுச்சர் கிரியேஷன்ஸ், கம்பெனி கிரியேஷன்ஸ்லாம் ஆல்ரெடி செக்ஷன் 6லேயே நம்ம பார்த்துட்டோம். ஸோ இன்றைக்கி நேரடியாக வவுச்சர் போஸ்டிங்க்கு போகலாம். ஸோ Tally ERP9 ஓப்பன் பண்ணுறேன். அதில் ஆல்ரெடி WCC ட்ரேடர்ஸ் அப்படின்ற கம்பெனியும், அந்த கம்பெனிக்குள்ளே அந்த கம்பெனிக்கு தேவையான டிரான்சாக்ஷன்ஸ்க்கு தேவையான லெஜர்ஸையும் நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த லெஜர்ஸை நம்ம க்ரியேட் பண்ணதை பார்க்கணுன்னா அக்கௌண்ட்ஸ் இன்ஃபர்மேஷனுக்குள்ளே லெஜர்ஸ்குள்ளே க்ரியேட் டிஸ்பிளே ஆல்டரில் டிஸ்பிளேயில் போயிட்டு நம்ம லெஜர்ஸை பார்க்கலாம். ஸோ நம்ம டிஸ்பிளேயில் வந்தோன்னா இங்கே பில்டிங், கேரேஜ், இன்வர்ஸ், கேஷ் சேல்ஸ் இந்த மாதிரி லெஜர்ஸ் எல்லாம் நம்ம ஆல்ரெடி க்ரியேட் பண்ணியாச்சு. இது எந்தெந்த குரூப்பில் உருவாக்கியிருக்கிறோம் அப்படின்றத ஒரு லெஜராக டிஸ்பிளே பண்ணியும் பார்க்கலாம். அல்லது மல்டிபிள் லெஜருக்குள்ளே இருக்கிற ஆல்டர் ஆப்ஷனுக்குள்ளே ஆல்டர் ஆர் டிஸ்பிளே ஆப்ஷனுக்குள்ளே வந்து என்ட்ரு பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இங்கே ஆல் ஐட்டம்ஸ் அப்படின்றத நான் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணேன்னா இங்கே லெஜர்ஸோட நேமும், அந்த லெஜர்ஸ் இந்த 28 லெஜர் குரூப் கீழே எந்த சூட்டபிள் குரூப்பில் வருதுன்றதையும் நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இது லெஜர் வியூ பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு எஸ்கேப் கொடுத்து வெளியில் வரேன். டிரான்சாக்ஷன் என்ட்ரு பண்ணணும். டிரான்சாக்ஷன் என்ட்ரு பண்ணணுன்னா ஒரு டிரான்சாக்ஷனையும் நம்ம படிச்சுட்டு அதுக்கு சூட்டபிளான வவுச்சரை சூஸ் பண்ணிவிட்டு அதில் எந்த அக்கௌண்ட் கிரெடிட்டில் வரும், எந்த அக்கௌண்ட் டெபிட்டில் வரும்ன்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு வவுச்சர் போஸ்டிங் பண்ணணும். ஸோ நான் டிரான்சாக்ஷன் நோட்ஸுக்கு போகிறேன். இப்போ டிரான்சாக்ஷன் நோட்ஸில் ரிசீவ்டு கேபிட்டல் பை கேஷ் ஃப்ரம் மகேஷ் அப்படின்னு இருக்குது. இதுக்கான லெஜரை நம்ம ஏற்கனவே உருவாக்கிட்டோம். ஒவ்வொரு டிரான்சாக்ஷனும் 2 லெஜருக்கும் நடுவில் நடக்கிறதா இருக்கும். ஸோ நமக்கு கம்பல்சரி ஒரு டிரான்சாக்ஷன் என்ட்ரி பண்ணுறதுக்கு 2 லெஜர் தேவைப்படும். ஸோ இந்த டிரான்சாக்ஷனில் இருக்கிற 2 லெஜர் என்னென்னா கேஷ் அண்ட் கேபிட்டல் மகேஷ். இங்கே ரிசீவ்டு கேஷ் ஃப்ரம் கேபிட்டல் அப்படின்னு இருக்கிறதுனால கேபிட்டல் அப்படின்றவர் தான் மகேஷ்ன்னு நான் சொல்லியாச்சு ஏற்கனவே. ஸோ இங்கே கேபிட்டல் அப்படின்றவர் கேஷ் கொடுக்குறாரு கம்பெனிக்கு. ஸோ கம்பெனி ரிசீவ் பண்ணிக்குது. எப்படி ரிசீவ் பண்ணிக்குதுன்னா கேஷாக ரிசீவ் பண்ணிக்குது. கம்பெனியோட கேஷ் அக்கௌண்ட்டுக்கும் கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கும் டிரான்சாக்ஷன். ஸோ கம்பெனி கேஷ் ரிசீவ் பண்ணிக்கிறதுனால நம்ம என்ன வவுச்சர் சூஸ் பண்ணணும் அப்படின்றத Tally ERP9ல் போய் பார்க்கலாம். ஸோ இங்கே அக்கௌண்டிங் வவுச்சருக்குள்ளே போகிறோம். அக்கௌண்டிங் வவுச்சரில் ஏற்கனவே வவுச்சர்ஸை பற்றிலாம் முன்னாடி செஷன்ஸில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ நான் நேரடியாக வவுச்சரை சூஸ் பண்ணி எந்த அக்கௌண்ட் கிரெடிட்டில் வரணும், டெபிட்டில் வரணுன்றதை சொல்கிறேன். ஸோ இங்கே கான்ட்ரா, பேமெண்ட், ரிசிப்ட், ஜேர்னல், சேல்ஸ் அண்ட் பர்ச்சேஸ் இந்த வவுச்சர்ஸை பற்றி ஏற்கனவே நமக்கு தெரிஞ்சிருக்கிறதுனால கம்பெனி கேஷோ செக்கோ ரிசீவ் பண்ணுது அப்படின்னாலே நாம் சூஸ் பண்ணுற வவுச்சர் ரிசிப்ட். ஸோ இங்கே F6 ப்ரெஸ் பண்ணி ரிசிப்டை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். இங்கே ஒரு டிரான்சாக்ஷனுக்கும் இங்கே ஷார்ட்கட் இருக்குது. ஸோ F5 பேமெண்ட், F4 கான்ட்ரா அந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் ஷார்ட்கட் இருக்குது. நீங்கள் கீபோர்டில் போய் F6 ப்ரெஸ் பண்ணியும் வவுச்சரை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ண உடனே இங்கே கிரெடிட்டில் எந்த அக்கௌண்ட் வரணும், டெபிட்டில் எந்த அக்கௌண்ட் வரணும் அப்படின்றத நீங்கள் டிசைட் பண்ணணும். ஸோ கிரெடிட் அப்படின்றது யாருன்னா கொடுக்குற அக்கௌண்ட்டு தான் கிரெடிட், ரிசீவ் பண்ணிக்கிற அக்கௌண்ட்டு தான் டெபிட். இங்கே மகேஷ் கொடுப்பாரு, எதிரில் வேறு ஏதாவது ஒருத்தர் ரிசீவ் பண்ணிப்பாருன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. ரெண்டுமே அக்கௌண்ட்டு தான். மகேஷின் பேரில் இருந்தாலும் அதுவும் ஒரு அக்கௌண்ட்டு, கேஷ் அப்படின்றதும் ஒரு அக்கௌண்ட்டு தான். ஸோ மகேஷ் அக்கௌண்ட்டில் இருந்து கேஷ் அக்கௌண்ட்டுக்கு உங்களோட பணம் டிரான்சாக்ஷன் ஆகுது. அப்போது மகேஷ் அக்கௌண்ட்டை இங்கே கிரெடிட்டில் போடுங்க. இந்த இடத்துல உங்களுக்கு கேஷ் அக்கௌண்ட் அப்படின்றது இல்லை. கேஷ் அக்கௌண்ட் இல்லைன்றதுனால நம்ம மகேஷ் அக்கௌண்ட் எடுக்கலை. கிவர் அக்கௌண்ட்டு தான் நமக்கு வந்து இங்கே கிரெடிட்டில் வரணும். ஸோ மகேஷ் தான் கிவர். அவர் எவ்வளோ அமௌண்ட் கொடுக்குறாரு அப்படின்னா அவர் வந்து 3 lakhs அமௌண்ட் கொடுக்குறாரு. ஸோ இந்த அமௌண்ட்டை நம்ம இங்கே டேலியில் என்ட்ரு பண்ணுறோம். 3 lakhs அமௌண்ட்டை டைப் பண்ணிக்கிறோம். நீங்கள் 0.00லாம் கொடுக்க வேண்டாம். ஜஸ்ட் 3 lakhsக்கு தேவையான ஜீரோஸ் மட்டும் கொடுத்தா போதும். 0.00 டிஃபால்ட்டாக எடுத்துக்குவோம். ஸோ அடுத்து இங்கே டெப்டாருக்கு வரும். டெப்டாரில் வந்து பார்த்திங்கன்னா
கேஷ் வந்து இங்கே செலக்ட் பண்ணணும். இங்கே கேஷ் செலக்ட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா கேஷ் இருக்குது. ஸோ டெபிட்டில் கேஷ் அக்கௌண்ட்டை போடுறோம். ஸோ கேஷ் அக்கௌண்ட் 3 lakhs வவுச்சரை அக்செப்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு ஒவ்வொரு வவுச்சரும் உங்களோட ரிப்போர்ட்ஸில் ஒரு இம்பேக்டை உருவாக்கும். நம்ம ரிப்போர்ட்ஸ் போய் கையோடு செக் பண்ணிக்கலாம். ஸோ எஸ்கேப் ப்ரெஸ் பண்ணுறேன். இங்கே ரிப்போர்ட்ஸ் எங்கே பார்க்கலாம் அப்படின்னா உங்களுக்கு ரிப்போர்ட்ஸ் அப்படின்ற இடத்துல உங்களுக்கு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், பேலன்ஸ் ஷீட் ரிப்போர்ட், ஸ்டாக் சம்மரி ரிப்போர்ட், அந்த மாதிரி ரிப்போர்ட்ஸ் இருக்குது. இப்போ நம்ம பேலன்ஸ் ஷீட் ரிப்போர்ட்டை தான் பார்க்க போகிறோம். பேலன்ஸ் ஷீட் ரிப்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா இங்கே கொஞ்சம் டீட்டெயில் வேணும்னா டீட்டெயில் அப்படின்றத நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா இப்போ கேபிட்டல் அக்கௌண்ட்டு மகேஷ் வந்து உங்களுக்கு 3 லட்ச ரூபாய் கொடுத்துருக்காரு கம்பெனிக்கு. இது கம்பெனியில் எங்கே இருக்குன்னா கேஷ் இன் ஹேண்டில் இருக்குது. அதாவது கம்பெனியோட லயபிலிட்டிஸ் ஒரு சைட்லேயும் அசட்ஸ் ஒரு சைட்லேயும் இருக்கும். கம்பெனிக்கு எந்தெந்த வழியிலிருந்தெல்லாம் பணம், பொருள், லோன் அந்த மாதிரி உள்ளே வருது, இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வருது அப்படின்றது லயபிலிட்டிஸ்லேயும். இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்தாலும் நீங்கள் கடன் வாங்கியிருந்தீங்கன்னா திருப்பி கொடுக்க வேண்டியது இருக்கும். கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் போட்டிருந்தாருன்னா திருப்பி எடுப்பார். ஸோ திருப்பி செலுத்தப்பட வேண்டிய விஷயங்கள் எல்லாம் இங்கே லயபிலிட்டிஸ்லேயும். நீங்கள் டேக்ஸ் வசூல் பண்ணியிருப்பீங்க, அதை கவர்மெண்ட்டுக்கு திருப்பி செலுத்தணும். ஸோ அந்த மாதிரி திருப்பி செலுத்த வேண்டியதெல்லாம் லயபிலிட்டிஸில் இருக்கும். வந்ததெல்லாம் என்னவா இருக்குது அப்படின்றது அசட்ஸில் இருக்கும். ஒருவேளை பணமாக வந்தது பணமாகவே இருக்கலாம், இல்லை அது வந்து பேங்க்கில் டெபாசிட் அமௌண்ட்டாக இருக்கலாம், இல்லை ஸ்டாக்காக இருக்கலாம். அந்த மாதிரி உங்களுக்கு வந்து இல்லை ஃபிக்ஸ்டு அசட்ஸாக இருக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு அங்கே பணமாக வந்தது இங்கே வேறு வேறு வகையில் அசட்ஸாக மாறி இருக்கலாம். ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அசட்ஸில் இருக்கும். எதுவாக இருந்தாலும் லயபிலிட்டிஸ் சைடில் என்ன வருதோ அதுதான் உங்களுக்கு அசட் சைட்லேயும் இருக்கும். ஸோ ரெண்டுத்தையுமே பேலன்ஸ் பண்ணி காமிக்கிறதுனால இது பேலன்ஸ் ஷீட்டுன்னு சொல்கிறோம். ஸோ ரிப்போர்ட்ஸ்லேருந்து வெளியில் வருவோம். அடுத்த டிரான்சாக்ஷனை பார்ப்போம். அடுத்த டிரான்சாக்ஷன் என்ன இருக்குது அப்படின்னா பெய்டு ஃபார் பில்டிங் ₹1 lakh. ஸோ பில்டிங்காக என்ன பண்ணுறாங்கன்னா 1 lakh அமௌண்ட் வந்து பணம் கொடுக்குறாங்க. ஸோ பில்டிங் அப்படின்றது ஃபிக்ஸ்டு அசட், நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஃபிக்ஸ்டு அசட்டுக்கு பணம் கொடுக்குறது யாருன்னா கம்பெனியோட அக்கௌண்ட்லேருந்து தான் பணம் வந்து பில்டிங்க்கு போகுது. ஸோ பில்டிங்க்கு பணம் கொடுக்குறது வந்து பார்த்திங்கன்னா இங்கே கேஷாக செக்கான்னு நீங்கள் மென்ஷன் பண்ணலை. நம்ம மென்ஷன் பண்ணாட்டி நம்ம கேஷ் அப்படின்னு டிஃபால்ட்டாக எடுத்துப்போம். கம்பெனியுடைய கேஷ் அக்கௌண்ட்டில் இருந்து கம்பெனியுடைய ஃபிக்ஸ்டு அசட் அக்கௌண்ட்டுக்கு பணம் டிரான்சாக்ஷன் ஆகுது. ஸோ கம்பெனியிலிருந்து பணம் வெளியில் போனால் பெய்டுன்னு எடுத்துக்கோங்க, பேமெண்ட்டுன்னு எடுத்துக்கோங்க. கம்பெனிக்குள்ளே பணம் உள்ளே வந்தால் ரிசிப்ட்டு வவுச்சரை சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கம்பெனிலேருந்து பணம் வெளியில் போகிறதுனால நம்ம டேலி ERP9 ஓப்பன் பண்ணி அக்கௌண்டிங் வவுச்சருக்குள்ளே போயிட்டு பேமெண்ட் வவுச்சரை சூஸ் பண்ணுவோம். இங்கே முதல்ல டெபிட் யாருன்னு தான் கேட்குது. நாம் பார்த்த 2 டிரான்சாக்ஷனில் 2 அக்கௌண்ட்ஸில் இங்கே வந்து கேஷ்ன்னு மென்ஷன் பண்ணலை, ஆனாலும் நம்ம டிஃபால்ட்டாக கேஷ் எடுத்துக்கலாம்னு சொல்லியிருக்கோம். ஸோ கேஷ் அக்கௌண்ட்டில் இருந்து பில்டிங் அக்கௌண்ட்டுக்கு பணம் போகிறதுனால கேஷ் அக்கௌண்ட் கிவர், பில்டிங் அக்கௌண்ட் ரிசீவர். ஸோ டேலி ERP9 ஓப்பன் பண்ணி ரிசீவர் அக்கௌண்ட்டு தான் டெபிட்டில் போடணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ பில்டிங் அக்கௌண்ட்டை தான் நீங்கள் டெபிட்டில் வந்து போடணும். பில்டிங்காக 1 lakh அமௌண்ட் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோம். ஸோ 1 lakh என்ட்ரு பண்ணியாச்சு. இங்கே கிரெடிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கேஷ் அக்கௌண்ட்டை கொடுக்கணும். கேஷில் ஆல்ரெடி 3 லட்ச ரூபாய் அமௌண்ட் இருந்தது. பில்டிங்காக இப்போ 1 லட்ச ரூபாய் கொடுத்துட்டதுனால கேஷ்க்கு வந்து 2 லட்ச ரூபாய் அமௌண்ட் இருக்குது. ஸோ இந்த என்ட்ரி போட்டுட்டு நம்ம அப்படியே பேலன்ஸ் ஷீட் ரிப்போர்ட்டை போய் பார்க்கலாம். ஸோ பேலன்ஸ் ஷீட் ரிப்போர்ட்டுக்கு ரிப்போர்ட்ஸில் பேலன்ஸ் ஷீட் வரேன். Alt F1 டீட்டெயில்டு கொடுக்குறோம். Alt F1 டீட்டெயில் கொடுத்த உடனே இங்கே கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் தவிர வெளியிலேருந்து வேறு எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் வரல. ஸோ லைபிலிட்டிஸில் மகேஷ் 3 lakhs மட்டும்தான் காமிக்குது. இங்கே அசட் எப்படி இருக்குன்னா அந்த 3 லட்ச ரூபாய் வந்ததை நம்ம இன்னும் கேஷ் இன் ஹேண்டில் 2 லட்ச ரூபாய் வச்சுருக்கோம். 1 லட்ச ரூபாயை ஃபிக்ஸ்டு அசட்டுக்கு கொடுத்தாச்சு. ஸோ இங்கேயும் 3 lakhs தான் வந்த அமௌண்ட்டு கேஷாகவும் ஃபிக்ஸ்டு அசட்லேயும் 3 லட்சமாக இருக்குது. ஸோ அடுத்து எஸ்கேப் கொடுத்து வெளியில் வரேன். அடுத்த டிரான்சாக்ஷன் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். அடுத்த டிரான்சாக்ஷனில் ஓப்பன் SBI பேங்க் அக்கௌண்ட் வித் ₹1 lakh அப்படின்னு இருக்குது. ஸோ ஓப்பன்டுன்னா அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறோம், கம்பெனி பேரில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறோம். அப்போ கம்பெனி பேரில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னா கேஷ் டெபாசிட் பண்ணி தான் ஓப்பன் பண்ணணும். ஓப்பன் SBI பேங்க் அக்கௌண்ட்
வித் ருபீஸ் 1 lakh. இந்த டிரான்சாக்ஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா கேஷ் தான் நம்ம டெபாசிட் பண்ணுறதா சொல்லியிருக்கோம். ஸோ கேஷ் அக்கௌண்ட்டில் இருந்து எஸ்பிஐ பேங்க் அக்கௌண்ட்டுக்கு 1 lakh டிரான்சாக்ஷன் ஆகுது. ஸோ கேஷ் கம்பெனியோட கேஷ் அக்கௌண்ட்லேருந்து பணம் வெளியில் போனாலே நம்ம பேமெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஆனால் கம்பெனியோட கேஷ் அக்கௌண்ட்லேருந்து பேங்க் அக்கௌண்ட்டுக்கு போகிறதா இருந்தால் நாம் வந்து டேலி ERP 9ல் அக்கௌண்டிங் வவுச்சரில் கான்ட்ரா வந்து சூஸ் பண்ணணும். இதில் வந்து கேஷ் டு பெட்டி கேஷ், கேஷ் டு பேங்க்கு, பேங்க் டு பெட்டி கேஷு, இந்த மாதிரியான டிரான்சாக்ஷன்ஸ்க்கெல்லாம் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கான்ட்ரா தான் யூஸ் பண்ணணும். இப்போ நாம் பார்க்க போகிறதுல கேஷ் டு பேங்க் டிரான்சாக்ஷன், இன்டர் டிரான்சாக்ஷன், கம்பெனியோட கேஷ் அக்கௌண்ட்லேருந்து கம்பெனியோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு. இதில் 2 அக்கௌண்ட்டில் கம்பெனி எந்த அக்கௌண்ட்லேருந்து வேணால் பணம் எடுத்து போட்டு யூஸ் பண்ணிக்க முடியும். அதனால் இது இன்டர் டிரான்சாக்ஷன். ஸோ பேங்க்கு செக்குன்னு வந்தாலே கான்ட்ரா கிடையாது. கேஷ்லேருந்து பேங்க்குக்கோ பேங்க்லேருந்து கேஷ்க்கோ போனால் மட்டும் நீங்கள் கான்ட்ரா யூஸ் பண்ணிக்கலாம். இன்க்ளூடிங் பெட்டி கேஷையும் நீங்கள் சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ க்ரெடிட்டில் நம்ம கேஷ் அக்கௌண்ட் போடுறோம். ஏன்னா கேஷ்லேருந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு போக போகுது. ஸோ கேஷ் அக்கௌண்ட் செலக்ட் பண்ணியாச்சு. அமௌண்ட் வந்து எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னா 1 lakh அமௌண்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ 1 lakh அமௌண்ட்டை இங்கே போடுறோம். அடுத்து டெப்டாரில் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா சூஸ் பண்ணுறோம். ஸோ எஸ்பிஐ பேங்க்குக்கு 1 lakh வந்து உங்களுக்கு அமௌண்ட் டெபாசிட் ஆகிருக்கு. இதில் டினாமினேஷன்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 1 lakhக்கு வந்து 500, 50, 2000 வந்து 50 வந்து நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ டினாமினேஷன்ஸ் கொடுக்காட்டி அக்செப்ட் பண்ணிக்குவோம். இப்போது இந்த டிரான்சாக்ஷன் ரிப்போர்ட்டில் என்ன இம்பேக்ட் உருவாக்கியிருக்குன்னு நம்ம போய் பார்க்கலாம். ஸோ பேலன்ஸ் ஷீட் போகிறோம். பேலன்ஸ் ஷீட் போயிட்டு Alt F1 டீட்டெயில் கொடுக்குறேன். ஸோ ஆல்வேஸ் இங்கே வந்து மகேஷ் கொடுத்த இன்வெஸ்ட்மெண்ட் தவிர வேறு எதுவும் இல்லை. இந்த பக்கத்தில் அந்த 3 லட்சத்தை தான் நாம் என்ன பண்ணியிருக்கோன்னா கேஷ் இன் ஹேண்டில் 1 லட்சமோ, பேங்க் அக்கௌண்ட்டில் 1 லட்சமோ, அண்ட் பில்டிங் ஃபிக்ஸ்டு அசெட் அக்கௌண்ட்டில் 1 லட்சமோ மாறி இருக்குது. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பக்கம் லயபிலிட்டிஸில் நமக்கு கம்பெனி இன்வெஸ்ட்மெண்ட்டாகவோ பொறுப்பாகவோ கடனாகவோ உள்ள வர விஷயங்கள் இந்த அசட் சைடில் என்னெல்லாம் மாறி இருக்குது இல்லை வந்த மாதிரியே இருக்கா அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அதோட ரிஃப்ளெக்ட் இங்கே இருக்கும். ஸோ அது என்ன வந்துச்சோ அதுதான் இங்கே இருக்கும். கேஷாகவோ ஸ்டாக்காகவோ அசட்டாகவோ மாறி இருக்கும். அதுதான் நம்ம அசட்டில் மெயின்டைன் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்த டிரான்சாக்ஷன் பார்க்கலாம். அடுத்த டிரான்சாக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா பெய்டு ஃபார் மெஷின்ஸ் பை செக். இங்கே செக்குன்னு மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ நம்ம கம்பல்சரி பேங்க் அக்கௌண்ட் தான் யூஸ் பண்ணி ஆகணும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி செக்குக்கு தனி அக்கௌண்ட் யூஸ் பண்ண முடியாது. பேங்க் அக்கௌண்ட்டை தான் நம்ம செக்குன்னு கொடுத்தாங்கனாலே பேங்க் அக்கௌண்ட் தான் நம்ம பயன்படுத்தி ஆகணும். இங்கே பெய்டு ஃபார் செக் அப்படின்னு கொடுத்துட்டதுனால நீங்கள் கான்ட்ரா சூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா மெஷின் உங்களுக்கு கேஷ் பேங்க் அப்படி ரெண்டுமே கேஷ் அக்கௌண்ட்டாவோ பேங்க் அக்கௌண்ட்டாவோ இல்லை கேஷ் அக்கௌண்ட் பேங்க் அக்கௌண்ட்டுக்குள்ளேயோ டிரான்சாக்ஷன்ஸ் இருந்தால்தான் நீங்கள் கான்ட்ரா யூஸ் பண்ணணும். இங்கே இன்னொரு அக்கௌண்ட்டு அது கூட கேஷோ செக்கோ இருக்குது அப்படின்னும் போது அது கம்பெனி பே பண்ணுதா இல்லை ரிசீவ் பண்ணுதான்றதை பொறுத்து நீங்கள் பேமெண்ட் ஆர் ரிசிப்ட்டு சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ மெஷின்ஸ்க்கு நீங்கள் செக் மூலயமா 50,000 ரூபாய் பணம் கட்டுறீங்க. ஸோ WCC என்டர்பிரைசஸ் டிரான்சாக்ஷன்ஸ்குள்ளே போகிறோம். அக்கௌண்டிங் வவுச்சர். இதில் நம்ம சூஸ் பண்ண வேண்டியது பேமெண்ட் F5. பேமெண்ட்டில் இப்போ இந்த 2 அக்கௌண்ட்டில் எந்த அக்கௌண்ட் ரிசீவ் பண்ணிக்குதுன்னா செக் இஷ்யூ பண்ணுறாங்க மெஷின்ஸ்க்கு. ஸோ செக்கு கொடுக்குது கிவர் அக்கௌண்ட்டு, மெஷின்ஸ் ரிசீவ் பண்ணிக்குது ரிசீவர் அக்கௌண்ட்டு. கிவர் அக்கௌண்ட்டை கிரெடிட்னும் ரிசீவர் அக்கௌண்ட்டை டெபிட்னும் சொல்லணும். ஸோ இப்போது ரிசீவர் அக்கௌண்ட் மெஷின்ஸு அதை வந்து சூஸ் பண்ணியிருக்கோம். 50,000 மெஷினுக்காக கம்பெனி பே பண்ணியிருக்கு. ஸோ கம்பெனி எந்த மோடில் பே பண்ணியிருக்குன்னா கேஷ் கிடையாது, செக்கை இங்கே பேங்க் அக்கௌண்ட்டுன்னு தான் நம்ம எடுத்துக்கணும். ஸோ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் ஆல்ரெடி 1 lakh நம்ம டெபாசிட் பண்ணியிருந்தோம். அதுலேருந்து மிஷின்ஸ்க்காக 50,000 நம்ம எடுத்துட்டோம். ஸோ பேலன்ஸ் வந்து 50,000 தான் இருக்கும். ஸோ இந்த டிரான்சாக்ஷனுக்கு அப்புறம் ரிப்போர்ட்ஸ் போய் பார்க்கலாம். பேலன்ஸ் ஷீட் ரிப்போர்ட் பார்க்குறோம். பேலன்ஸ் ஷீட் ரிப்போர்ட்டில்
Alt F1 டீட்டெயில் கொடுக்குறேன். இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் அக்கௌண்ட்டில் 1,00,000லேருந்து 50,000 குறைஞ்சிருச்சு. ஃபிக்ஸ்டு அசெட் மிஷினரி அக்கௌண்ட்டில் 50,000 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்த டிரான்சாக்ஷன் என்னன்னு பார்க்கலாம். அடுத்த டிரான்சாக்ஷன் கிரெடிட் பர்ச்சேஸ் ஃப்ரம் கிருஷ்ணா ட்ரேடர்ஸ். கிருஷ்ணா ட்ரேடர்ஸ் கிட்டேருந்து கம்பெனி வந்து பர்ச்சேஸ் பண்ணது, கடனுக்கு பர்ச்சேஸ் பண்ணது. ஸோ கிரெடிட் பர்ச்சேஸ்ன்ற அக்கௌண்ட்டை நம்ம பயன்படுத்தணும். பர்ச்சேஸ் WCC என்டர்பிரைசஸ் கிரெடிட் பர்ச்சேஸ் ஃப்ரம் கிருஷ்ணா ட்ரேடர்ஸ். ஸோ WCC என்டர்பிரைசஸோட பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டை நீங்கள் டெபிட் பண்ணணும். கிருஷ்ணா ட்ரேடர்ஸ் சப்ளையர் இவங்க தான் நம்மளுக்கு கிரெடிட் பண்ணுறாங்க. எவ்வளோக்குன்னா 75,000 ரூபாய் அமௌண்ட் உள்ள ஒரு ஸ்டாக்கை கொடுக்குறாங்க. ஆனால் இங்கே என்ன ஸ்டாக்குன்னு நமக்கு மென்ஷன் ஆகலை. ஸோ நம்ம பர்ச்சேஸ் அக்கௌண்ட்குள்ளே போகலாம். டேலியில் அக்கௌண்டிங் வவுச்சர் போகிறோம். ஸோ ஸ்டாக் பர்ச்சேஸ் பண்ணிங்க அப்படின்னாலே F9 பர்ச்சேஸ் வவுச்சர் தான் நீங்கள் சூஸ் பண்ணணும். ஸோ பர்ச்சேஸ் வவுச்சரில் உங்களுக்கு ஐட்டம், குவான்டிட்டி, ரேட் இதெல்லாம் தெரியும்னா அப்படியே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களோட சப்ளையர் இன்வாய்ஸ் நம்பர், பார்ட்டி நேம், பர்ச்சேஸ் லெட்ஜரு, அதுக்கப்புறம் உங்களோட நேம் ஆஃப் ஐட்டம், குவான்டிட்டி இதெல்லாம் நீங்கள் கொடுத்துக்கலாம். எங்களுக்கு தான் ஐட்டம் அப்படின்னு இதில் மென்ஷன் பண்ணவே இல்லையே அப்படின்னாக்கா நீங்கள் இதே இன்வாய்ஸை டேலி ERP9 ஓப்பன் பண்ணி இந்த இடத்துல அக்கௌண்டிங் இன்வாய்ஸ், அதாவது நம்ம இங்கே வவுச்சர் ஷார்ட்கட்ஸ்லாம் பார்த்தோம் இல்லையா, அதில் வந்து பார்த்தீங்கன்னா Alt I அக்கௌண்டிங் இன்வாய்ஸாக யூஸ் பண்ணிக்கலாம். Alt I இன்வாய்ஸ் நம்பர், நம்ம பில் நம்பர் ஏதாவது ஒன்று கொடுக்குறோம். 101ன்னு கொடுக்குறேன். சில டிரான்சாக்ஷனில் பில் நம்பர் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் யார்கிட்டேருந்து நீங்கள் பொருள் வாங்குறீங்களோ அந்த பார்ட்டி நேம் கொடுத்துக்கணும். கிருஷ்ணா ட்ரேடர்ஸ் என்ட்ரு பண்ணிக்கோங்க. சப்ளையருடைய அட்ரஸ் எல்லாம் நம்ம கொடுத்துருந்தா அதெல்லாம் இந்த இடத்துல டிஃபால்ட்டாக எடுத்துக்கும். ஸோ அடுத்து நம்ம இதை என்ட்ரு பண்ணிக்கிட்டே வந்து இந்த இடத்துல இங்கே வந்து பர்டிகுலர்ஸில் கிரெடிட் பர்ச்சேஸ் அக்கௌண்ட் நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். கிரெடிட் பர்ச்சேஸ் கொடுத்துட்டு அமௌண்ட் வந்து 75,000 கொடுங்க. கொடுத்துட்டு என்ட்ரு பண்ணிக்கோங்க. இது வந்து ஐட்டம்லாம் அலோகேட் பண்ணாமல் அமௌண்ட்டை மட்டும் என்ட்ரு பண்ணிக்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறது அக்கௌண்டிங் இன்வாய்ஸ். ஐட்டம் அலோகேஷன் இருக்குன்னும் போது Alt I கொடுத்து ஐட்டம் இன்வாய்ஸ் போட்டுக்கலாம். ஸோ ரிப்போர்ட் போய் பார்க்கலாம். ரிப்போர்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் ஷீட் ரிப்போர்ட்டு, Alt F1 டீட்டெயில்டு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக 3 லட்சம் மட்டும்தான் நமக்கு கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் இருந்தது. இப்போ புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா சன்ட்ரி கிரெடிட்டார் சப்ளை பண்ண ஸ்டாக், இது வந்து கரண்ட் லயபிலிட்டி. இதுவும் நம்மளுக்கு 75,000 பணம் பொருள் வாங்கியிருக்கோம். இன்னும் நம்ம பணம் பே பண்ணலை. உங்களுக்கு பணத்தை பற்றி இதில் பணமாக கொடுத்தோமா செக்காக கொடுத்தோமான்றதை பற்றி எதுவும் நமக்கு வரல. பிகாஸ் நம்ம கிரெடிட் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ கிரெடிட் பர்ச்சேஸ் அப்படின்னும் போது நமக்கு இங்கே நம்ம ஸ்டாக் எதுவும் வாங்காததுனால இங்கே க்ளோசிங் ஸ்டாக்கில் நமக்கு டீட்டெயில்ஸ் எதுவும் வரல. ஆனால் கிரெடிட்டார் கிட்ட பொருள் மட்டும் வாங்கினதுனால நமக்கு வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்குள்ளேயும் போய் பார்க்கும்போது இங்கேயும் Alt F1 டீட்டெயில் கொடுத்தீங்கன்னா கிரெடிட் பர்ச்சேஸ் அப்படின்றத மட்டும் காமிக்கும். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டை பொறுத்தவரையிலும் இந்த பக்கம் பர்ச்சேஸ் பண்ணதையும் இந்த பக்கம் சேல்ஸ் பண்ணதையும், சேல்ஸ் மூலிமா நமக்கு லாஸ் ஆச்சா ப்ராஃபிட் ஆச்சான்றதும் இந்த பக்கத்துலேயும் உங்களுக்கு காமிக்கும். ப்ராஃபிட் எவ்வளோ அப்படின்றத பர்ச்சேஸ் அக்கௌண்ட் சைட்லேயும், லாஸாக இருந்தால் சேல்ஸ் அக்கௌண்ட் சைட்லேயும் காமிக்கும். அதே மாதிரி பேலன்ஸ் ஷீட்லேயும் உங்களுக்கு உங்களோட டிரான்சாக்ஷன்ஸில் லாஸ் இருந்துச்சுன்னா அசெட் பக்கமும், ப்ராஃபிட் இருந்ததுன்னா லயபிலிட்டிஸ் பக்கமும் காமிக்கும். ஸோ இப்போ நம்மளோட டிரான்சாக்ஷன்ஸில் சம் லாஸ் அந்த மாதிரி தான் உங்களுக்கு இந்த பக்கம் காமிச்சிருக்கு. இன்னும் நம்ம சேல்ஸு அதில் ப்ராஃபிட் அதெல்லாம் நம்ம போட்டு பேலன்ஸ் பண்ணும்போது கரெக்டாக வந்துடும். ஸோ இப்போ நான் எஸ்கேப் கொடுத்து வெளியில் வரேன்.